அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சினிமா நடிகராக இருந்தார். அவர் எப்போ வேணாலும் போய் எந்த டைம் வேணாலும் அவர் போய் ஹெல்ப் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒரு தலைவன் ஸ்டேஜில் இருக்கார். அவர் வந்து நடிகராக இருக்கும் போது அவர் முகமுடி கட்டிட்டு போனார், எந்த டைம் வேணாலும் அவர் போகலாம். இப்போ வந்து அவர் வெளியே போனாலே ஒரு வதந்தி வந்தது. அவர் வேறு பெட்ரோல் போட கார் எடுத்துகிட்டு போனாலே ஒரு வதந்தி வந்தது. அவர் யாரை பார்க்க போகிறாங்க, டெல்லியை பார்க்க போகிறாங்களா, இவங்கள பார்க்க போகிறாங்களான்ட்டு ஒரு வதந்தி வருது. நம்ம தளபதி வந்து என்றைக்குமே பயந்து ஓட மாட்டார், பயந்து ஓடுற ஆளே கிடையாது. அவர் பயப்பட வச்சு தான் பழக்கம், அவர் பயந்து ஒன்றும் அவசியமே கிடையாது. தளபதியை ஒரு நாள் நீங்கள் ஜெயிலில் உட்கார வச்சு பாருங்கள், தளபதியை ஒரு நாள் இப்படி தூக்கிட்டு போங்க, அந்த இடமே எப்படி ஆகுது பாருங்கள். சுனாமியை வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சுனாமி வந்தது, இப்போ வரோம் பாருங்கள், தளபதி இப்படி தூக்கிட்டு போகும்போதே சுனாமி வரும். அதால் தளபதியெல்லாம் தொடக்கூட முடியாது, அவர் ஃபிங்கரை கூட தொட முடியாது. அந்த மாதிரி மக்கள் சப்போர்ட் என்றைக்குமே தளபதிக்கு இருக்குது, இன்னமும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பயந்தாங்க, இவருக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்ட்டு. இப்போ 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தளபதிக்கு தான் போடுவார். இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தளபதி மட்டும்தான் வருவார். இப்போ வந்து நம்ம தளபதியே சொன்னார்ல, டிஎம்கேவா டிவிகேவான்ட்டு. இப்போ டிஎம்கே கூட கிடையாது, ஒன்லி ஒன் டிவிகே மட்டும்தான். முதலமைச்சர் ஆயிட்டாருங்க, ஆயிரத்துக்கு என்னங்க இருக்குது, முதலமைச்சராக ஆயிட்டார். இப்போ முதல்வரை வந்து பார்க்கணும், நம்ம எல்லாருமே முதல்வரை தரிசனம் பண்ணணும். அதுதான், அவர் வந்து முதலமைச்சராக ஆகணும்னு அவசியமே கிடையாது, ஆயிட்டார் எப்போவே. அது என்ன ஒன்று, நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் கூட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தாலி கட்டினா தான் கணவருன்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து ஓட்டு போட்டால் அவர் ஜெயிக்கணுன்றாங்க. மற்றபடி முதலமைச்சர் எப்போ வேணாலும் ஆயிட்டார், மக்கள் மனத்தில் எப்போவுமே நின்றுட்டார். மக்கள் வந்து எல்லாருமே உஷாராக தான் இருக்காங்க, யாருமே தூங்கிட்டு இல்லை. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வேணால் தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஃபுல்லாக தெளிவாக இருக்காங்க. மெயின் அந்த கரூர் பிரச்சனை நடந்தது, அந்த கரூரில் இருக்கிற மக்களே தெளிவாயிட்டாங்க. என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, தளபதி எங்கே அசிங்கப்பட்டாரோ அதே இடத்துல நிற்கணும். தளபதி அதே இடத்துல நிற்க, அவருக்கு வந்து அந்த ஆதரவு தெரிவிக்கும் போது அந்த இடமே வந்து அவருக்கு இதுவாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருக்கணும். ஆனால் மேபி இப்பயே வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க, அதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரை வந்து அவமானப்படுத்துகிற மாரி போஸ்டர் ஒட்டுறது, திமுக ஆட்சி, நான் தைரியமாகவே சொல்கிறேன், திமுக ஆட்சி வந்து போஸ்டர் ஒட்டுறது, அதெல்லாம் நீங்கள் எந்த வேணால் சில்ட்ரன்ஸ் தனமாக, அதாவது சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாங்க. என்றைக்குமே வந்து அதால் வந்து நீங்கள் தளபதி பேரை கெடுக்கணும்னு நான் நினச்சாலும் நடக்காது. தளபதி எப்போவுமே உச்சத்தில் தான் இருக்கார், தலைவன் எப்போவுமே சிறந்தவர் தான், தலைவன் எப்போவுமே உச்சத்தில் தான் இருக்கார். அவருக்கு என்றைக்குமே வந்து கீழ்ப்படியணும்னு அவசியமே கிடையாது.